ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னென்னலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க மக்களே, ஃபிஷ்ஷு வந்து நான் வீடியோ காலில் பார்த்து வாங்கினேன். நான் நினச்ச ஃபிஷ் இது இல்லை. ஸோ இது நிறைய முள்ளாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் குழம்பு வச்சா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து பிடிக்காது, பிள்ளைங்களும் சாப்பிட முடியாது. ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து நான் ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன், உப்பு போட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, இன்றைக்கி வந்து நான் சிம்பிள் மசாலாஸ் தான். மஞ்சள் பொடி, இது ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஷுவல் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிப்பொடி. ஓகேவா, மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவில் போட்டுக்கிறேன். நிறைய மீன் தானே, ஸோ அதுக்கு மசாலா அதுக்கேற்ற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி வந்து இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், இன்றைக்கி தயிர் போட்டு தான் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் மசாலாஸை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு தான் கைஸ் மிக்ஸ் பண்ணோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து மசாலா மட்டும் முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷில் வந்து புரட்டி எடுக்கலாம். பட் வந்து இது குட்டி குட்டி மீனா, அது என்ன தான் நம்ம புரட்டினாலும் அது வந்து பெரிய பெரிய மீன்னா கரெக்டாக வரும். சின்ன மீன்றதுனால இது இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் கைஸ். மிக்ஸ் பண்ணேன் கைஸ். மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து அவ்வளோ கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன தான் ஃப்ளேக்ஸ் போட்டாலும் ரெட் சில்லி பவுட்ருக்கு கொடுக்குற கலர் மாதிரி வராது கைஸ். அதனால் ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து மல்லிப்பொடி கூட போட்டுக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் மக்களே. ஸோ வேணால் லைட்டாக லெமன் கூட போட்டுக்கலாம். நான் கர்ட் போடுறதுனால லெமன் போடல. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்களே, சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஒரு கவர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நாம் வந்து சூப்பராக இன்றைக்கி ரோஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ் வந்து ஏர் ஃப்ரையர் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல்லியாகவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதை வந்து ஆயிலே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை ப்ளஸ் சாம்பார் தான் நம்மளுடைய காம்பினேஷன். யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை வித் சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ், பாருங்கள் நம்மளுடைய இன்றைக்கி வேலைக்கு என்னென்னா மாவாட்டுறதுக்கு மாவு ஊறு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மக்களே தற்போதைய நிலைமை. சாம்பாருக்கு இன்றைக்கி துவரம்பருப்பு எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேங்க. குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார். ஸோ நல்லா கழுவி ஊற வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரையும் சாம்பாரும் அடுத்தடுத்து பண்ணிடலாம். ஸோ கழுவி வச்சாச்சு, கொஞ்சம் நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சாம்பாரும் ஃபிஷ்ஷையும் பொரிச்சிக்கலாம். பாருங்கள் மக்களே, சாம்பார் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குக்கரில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் பருப்பு வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி, பல்லாரி வெங்காயம் சாம்பார் தான் இன்றைக்கி. இது சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, கொஞ்சம் பருப்பு கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு 2 விசில் விட்டால் சூப்பராக வெந்துடும். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது இல்லையா குக்கர் விசில் போடும்போது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பை வந்து வேக வச்சுட்டு நான் வந்து குக்கர் விசில் போட்டு பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றிச்சு கைஸ். ஸோ இப்போ நான் வந்து சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காய சாம்பாருக்குரிய வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டுட்டு வெட்டி வச்ச தக்காளி, ஓகேவா, புளி தண்ணி கொஞ்சம், ஓகேவா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சாம்பார் பவுடர், ஓகேவா, சாம்பார் மசாலா, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, வீட்டு குழம்பு மிளகாய் பொடி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான்
ப்ளஸ் உப்பு. கடைசி முக்கியமானதை நம்ம உப்பு மறந்துடுவோம். உப்பு போட்டுட்டு ஸோ இப்போ வந்து இதை ஒரே ஒரு 2 விசில் போதும். ஓரளவுக்கு சாம்பார் வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவுக்கு விசில் வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும் மக்களே. பாருங்கள் மக்களே, விசில் போட்டுட்டேன். ஸோ இப்போ 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ குக்கரை மூடிட்டேன். இப்போ வந்து தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சீரகம், நம்ம கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன் மக்களே. சூப்பரான சாம்பார் ரெடி. ரெண்டு விசில் வந்துச்சு மக்களே, அமர்த்திட்டேன். இங்கிட்ட தாளிப்பும் ரெடி, ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு சாம்பார் ரெடி. ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணிடலாம். சாம்பார் ரெடி மக்களே. தாளிப்பு எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், அருமையாக 2 விசில் தான். சூப்பராக வெங்காய சாம்பார் ரெடி மக்களே. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் மக்களே, சூப்பராக சாம்பார், வெங்காய சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பற்றும். சரி, இதுக்கு ஒரு பிளேட் எடு, வச்சு சாப்பிடுந்தா. எப்படி முறுக்குன்னு இருக்கு. கீழே பிளேட் எடு. சுடலை, இப்ப சுடாது. இந்த டேபிள் வச்சுக்கோ, டேபிள போய் உட்காரு. ஆமாம் மக்களே, பார்த்தீங்களா? சூப்பராக வந்து நல்லா புஃப்னு பொங்கி வந்திருக்கு. நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு பூரி தான் சாம்பாருக்கு ஸ்பெஷலு. ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வித் பூரி வந்து ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி யார் வந்து பூரிக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கெல்லாம் பூரினா வந்து மட்டன் கறி, சால்னா, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இது இருக்கும்ல, பூரி வித் உருளைக்கிழங்கு, அது அந்த மாதிரி தான் காம்பினேஷன் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பூரி பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி 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 சூப்பராக வந்து புஃப்னு தான் வந்துருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ஸ்பெஷலாகலாம் நான் மாவு பண்ணிடல மக்களே. நான் வந்து எப்பயுமே வந்து கோதுமை மாவில் தான் வந்து பூரி பண்ணுவேன். ஸோ 2 மட்டும் தான் லைட்டாக வந்து பொங்காமல் வந்துருந்துச்சு. மீதி எல்லாமே நல்லா சூப்பராக பொங்கி தான் வந்துச்சு. ஸோ எஸ் மக்களே, லைட்டாக உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன் மாவு பிணையும் போது, ப்ளஸ் லைட்டாக சுகர் ஆட் பண்ணேன். எப்படி தான் மக்களே சூப்பராக வந்து மாவு பிணைச்சேன் நான். பூரி பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட் மக்களே, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பூரி பண்ணுவீங்க? உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வருமா? உங்களுடைய மெத்தடும் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னிம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸில் பார்க்கலாம், vlogsல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் from Tasneem.